வணக்க மக்களே, வெல்கம் டு தி பிரின்சஸ் ஷோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2024ல ரிலீஸ் ஆன மலையாள மூவிஸ்ல டாப் 5 என்ன அப்படின்ற அந்த லிஸ்ட் தான். ஆக்சுவலா 2024 பொறுத்த வரைக்கும் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சூப்பரான வருஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏகப்பட்ட குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல இருந்து ஒரு 5 பிக் பண்ணி சொல்றது அப்படின்றதே சேலஞ்சா தான் இருந்துச்சு. ஸோ இந்த 5 அப்படின்றது எனக்கு பிடிச்ச 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னோட ஃபேவரட்டான 5 படங்கள் தான் இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போறேன். அதுல 5ஆவதா இருக்கக்கூடிய படம் பிரேமலு. ஒரு சிம்பிளான லவ் ஸ்டோரி, அதுவும் ஒரு ஹைதராபாத் மாதிரியான மெட்ரோ சிட்டில நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேருக்கு இடையே இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ள அந்த லவ் அப்படின்றது எப்படி பிளாசம் ஆகுது, இதுல தேர்ட் பர்சனா வரக்கூடிய ஆதி அப்படின்ற ஒரு கேரக்டர், அதை சுத்தி நடக்கக்கூடிய ஹியூமர் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஃபன் ஃபீல்டு மூமெண்ட்ஸ் நிறைஞ்ச ஒரு படமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பயங்கர ரிலேட்டபிளான ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். 4ஆவதா நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் வாலா அப்படின்ற படம். இந்த படம் ஆக்சுவலா ஒரு பயங்கர சர்ப்ரைஸான ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பத்தி கொஞ்சம் கூட ஒரு இன்ஃபர்மேஷனே இல்லாம நான் பிளைண்டா போய் பார்க்க போனேன். பட் இந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸா அமைஞ்சிருந்துச்சு. பயங்கர ஃபன் ஃபீல்டா போச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கக்கூடிய நிறைய சீக்வன்சஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஒரு ஸ்டேஜ்லயுமே நிறைய விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அதுல நிறைய விஷயங்கள் நம்மளோட ரிலேட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த சீரியஸ் போர்ஷன் அப்படின்றதுமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததான் 3ஆவது இடத்துல இருக்கக்கூடிய படம் சூக்ஷ்மதர்ஷினி அப்படின்ற படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா நஸ்ரியாவோட ஒரு கம்பேக் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஒரு நெய்பர்ஹுட்ல நடக்கக்கூடிய மர்ம நிகழ்வுகள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணா நஸ்ரியா நடிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போன ஒரு படமா தான் எனக்கு இருந்துச்சு. 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் கிஷ்கிந்தா காண்டம். இந்த படம் ஆக்சுவலா திருஷ்யம் மாதிரியான ஒரு ஸ்டைல்ல அமைக்கப்பட்ட ஒரு படம் தான். பட் மறதி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்றத இந்த படம் ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுல அசீஃப் அலி ஒரு சூப்பரான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. இந்த வருஷத்துல அசீஃப் அலியோட நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுல ஒண்ணு இது அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷத்தோட டாப் மலையாள மூவி என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆட்டம். இந்த படம் இன்ஃபேக்ட் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்திருக்கும். ஒரு பயங்கர முக்கியமான விஷயத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல மீட்டு அலிகேஷன் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ரொம்ப லெஸ் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனா இருந்தா ஊரே கூடி அவனை கார்னர் பண்றது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்க. பட் இதுவே அந்த பர்சன் பயங்கர இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சனா இருக்கான், இல்ல அவனால பெரிய தேவைகள் இருக்கு அப்படின்னா அதை இந்த உலகம் எப்படி பாக்குது, அதுவும் எஸ்பெஷலி ஆண்கள் எப்படி அதை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனா நிறைய விஷயங்களை சொன்ன ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. இதெல்லாம் தான் என்னோட டாப் 5 மூவி. இதை தவிர ஸ்பெஷல் மென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆவேசம், மஞ்சுமல் பாய்ஸ் அண்ட் பிரம்மயுகம், இந்த 3 படங்களுமே ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த ஒரு படங்கள் தான். இது தவிரையும் நிறைய குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதுல ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் உங்களோட டாப் 5 மலையாளம் மூவி என்ன அப்படின்றதையுமே கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.